எப்படி இருக்கு ப்ரோ? படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அவங்க எதிர்பார்த்து போனா நான் வேற மாதிரி நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? அங்க என்ன வித்தியாசமா இருந்தது? கிரைம் ஒரு கிரைம் த்ரில்லர்ங்கிறப்போ நம்ம ஒரு இதுதான் ஒரு சட்டம் நமக்கு தெரியும்ல, இங்க எவ்வளவுதான் நடக்குது. சஸ்பென்ஸாவே இருக்கு. என்ன இது இவர் பண்ணிருப்பாரா அந்த மாதிரி என்ன கான்செப்ட் ப்ரோ? என்ன சொல்ல வராங்க அப்படி? சொல்ல வராங்கன்னா சடனா ஒரு இது நடக்குது, என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மற்றபடி சாங்ஸ் மியூசிக் எல்லாம் எப்படி? சாங்ஸ் எல்லாமே சரி. அப்பா மகளுக்கு அது எனக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி? எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவங்க கரெக்டா அந்த ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஓவரால் இல்லாம டீசெண்டா எல்லாமே அடிச்சு உட்காந்து கண்டிப்பா எல்லாமே நல்லது. ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா எதிர்பார்த்து பாக்கலாம். படத்துல என்ன ப்ரோ சொல்றாங்க? படத்துல என்ன பிரதர், செய்யற தப்ப வந்து மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. மறைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேலும் மேலும் தவறாதான் முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். சோ அது அந்த நைட் வீட்ல உட்கார வச்சு பார்க்க வச்சுக்க படத்தை. கண்டிப்பா பிரதர், உங்களால யார் அக்யூஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்கு. அவருக்கே தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாங்களா? கண்டிப்பா வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சஸ்பென்ஸ் எல்லாம் கணிக்கிற மாதிரி இருக்குங்க. வாய்ப்பே இல்ல பிரதர். கணிச்சிட்டீங்க அப்படின்னா கேஷ்பேக் ஆஃபர் தான். இந்த படத்துல கதையில எதுவும் புதுசா கொண்டு வந்துட்டாங்களா இல்ல எதுவும் ஆளே பார்த்த நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஆனா இது திருப்பி பார்த்த மாதிரி இருக்காது. அதுல எங்கேஜா கொண்டு போயிட்டாங்க. படத்துல லேக் இருந்துச்சா? அப்படி பெருசா சொல்ற மாதிரி இல்ல பிரதர். அதாவது இந்த ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பெஸ்ட் ஒரு படமா இருக்கும். படத்துல ஜாதி ரீதியா எதனா சொல்ல வராங்களா? இருக்குது. அது வந்து சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும், பாட்டா இருக்கும். அது பெருசா அதுதான் மெயின் ரீசனா கொண்டு போக மாட்டாங்க. படத்துல நிறைய புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பிரதர். நெகட்டிவ் ஷேட் பண்ணவங்களும் சரி, ஹீரோயினா எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணி. ஐடிலுக்கும் படத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஒரு நொடி அப்படின்னு கண்டிப்பா பிரதர். அந்த ஒரு நொடி தான் பிரதர் அந்த அக்யூஸ்ட் யாருன்றதே தெரியும். ஹீரோ தமன்குமார் அடுத்த வளம் வருவாரா? கண்டிப்பா பிரதர். ஒரு போலீஸா எப்படி நடிக்கணுமோ அதை பக்காவா நடிச்சிருக்காரு. பிகாஸ் சில இடத்துல வந்து எமோஷனலா இடம் வரும்போது கூட அந்த இடத்துல போலீஸ் அந்த இடத்துல எமோஷனலா ஆயிடுவாரோ அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துலயும் போலீஸா தான் பிரதர் ஆக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ரிசல்ட் வரும். நன்றி. தேங்க்யூ. ஏற்பட்டது. அதனால ஒரு டைம் முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் கிட்ட மறைக்காதீங்க. ஏதாவது உண்மையை சொல்லிடுங்க. அந்த டைம்ல நம்ம எமோஷனலா இருக்கிற ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்ல வந்து மறைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு ரைட்டிங் ஸ்ட்ராங்கா பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்காரு. மத்தபடி லாக்னு சொல்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா படத்துல அந்த சினிமாட்டோகிராஃபி லாகா இருக்கு. ஹீரோஸ்க்கு வந்து நிறைய மல்டிபிள் ஷாட்ஸ் வச்சு இப்படி ஒரு சிக்ஸாக்கா காமிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா அது நிறைய இடத்துல அந்த பிஜிஎம் கூட ஸ்கோர் பண்ணி தள்ளி இருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கொஞ்சம் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணி ஜாதி ரீதியா படத்துல ஜாதி இருக்கு. கிரைம் இருக்காங்க, ஜாதி தான் கிடையாது. பண்ணிருக்காரு. எப்பவும் கூட அவர் பெஸ்ட் இந்த படத்துல நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி கிடைக்காங்க விசாரிக்கிறது அதெல்லாம் போலீஸ் பாக்குற எல்லாரும் நடிக்கிறாரு, பாக்குற ஒரு போறாரு. போலீஸ்காரர் எப்படி இருக்கிற விஷயம் படத்துல தெளிவா படம் ஓவரால் எப்படி இருக்கு? படத்தை ஓவரால் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரைம் த்ரில்லர் லவர்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு படம் பார்க்கலாமா? படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஜலதோஷம், கும்பல் இந்த மாதிரி விற்கிறவங்க கண்டிப்பா வந்து முடி எடுத்து போவாதீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பாரு.